உள்ள வந்து நடைபெற உள்ள வந்திருக்காங்க. ஓகே, ரூஃபினா ஷாரோனா, சாரி தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணா சரி, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்னு. சார் சிக்கு ஆப்போசிட் ஆல்பபெட் வந்து எக்ஸ் சார். வெரி குட் வெரி குட். ஓகே, அந்த மாதிரி பார்க்கும்போது ஏக்கு ஆப்போசிட் வந்து இசட், டிக்கு ஆப்போசிட் ஜி. அவ்வளவுதான். ஆப்போசிட்னா என்ன ஆப்போசிட்? எப்படி நீங்க ஆப்போசிட் சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க சார்? அந்த வீடியோ அவ்வளவுதான். தேங்க்யூ சோ மச். அதாவது அந்த வீடியோவை நான் சொல்லியிருப்பேன். என்னன்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் ஆப்போசிட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. ரிவர்ஸ்ல இப்ப உதாரணத்துக்கு ஏ வந்து ஃபர்ஸ்ட் இருக்குன்னா கடைசியில ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து உங்களுக்கு இசட். ஓகே, இதுதான் ஆப்போசிட். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் எப்படி பண்றது, நான் அந்த கிளிப், அந்த வீடியோட கிளிப் நான் காட்ட பாருங்க. இந்த கிளிப்பை பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பாருங்க, ஏக்கு இசட், பிக்கு ஒய், சிக்கு எக்ஸ், அந்த மாதிரி ஐக்கு ஆறு, எல்லுக்கு ஓ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இதை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது, சின்ன சின்ன வேர்ட்ஸ் நமக்கு எப்படியும் ஞாபகம் இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ நான் கொடுத்துருப்பேன். இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கு ஆப்போசிட் ஏ, சாரி எக்ஸ், அண்ட் ஏக்கு ஆப்போசிட் வந்து இசட், அண்ட் டிக்கு ஆப்போசிட் வந்து ஜி. சிமிலர்லி டிஓஜியா, உங்களுக்கு டிக்கு வந்து உங்களுக்கு டபிள்யூ வரும், அண்ட் ஓக்கு வந்து எல் வரும், ஜிக்கு வந்து டி வரும், டபிள்யூ. அவ்வளவு. ஓகே ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின். ஆனா இது வந்து எதில் கேட்டதுன்னா நம்ம யூஜிசி நெட்ல கேட்ட கொஸ்டின். ட்ரை பண்ணு. இதுக்கு 5 மினிட்ஸ்லாம் எடுத்துக்க அவசியம் இல்லை, ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்க சொல்லிடலாம். எனக்கு போன ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லாதவங்களா சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாரும் சொல்லுங்க, சரிங்களா? நான் இன்னும் புது புது பேரை பார்க்கணும் சாட் பாக்ஸ். எஸ், ஆப்ஷன் ஏ அண்ட் பி அதான் கரெக்ட். நான் ஆக்சுவலி நான் டைப் பண்ணும்போது மாத்தி நினைக்கிறேன். ஓகே, கேட்காத ஒரு வாழ்க்கை கேட்குமா? எல்லாத்தையும் இருக்கணும். ஓகே, கனி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னோட பேட்டர்ன் தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். அதுல வந்து மிடில் இருக்க டூ ஆல்பபெட் அவ்வளவுதான். மத்த எல்லாமே அப்படிதான் இருக்கு பாருங்க. NUDS மாத்திருக்காங்க. சோ அதே மாதிரி நமக்கு இங்க ப்ளீஸ் கொடுத்துருக்காங்க, PLEAS. அவன் மிடில் இருக்கிற இந்த ரெண்டு தான். இதை மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆன்சர் ரொம்ப ஈஸியா வந்துடும். ஓகே, இப்படியும் கேட்டிருக்காங்க. இது வந்து 2012 கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன், சரிங்களா? அப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இது ட்ரை பண்ணுங்க.
மொத்தவங்க ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், சில பேருக்கு ஈஸியா இருக்கும், சில பேருக்கு டைம் எடுக்கும். ஐ வில் வெயிட் 1 more minute. ஓகே, ஸோ மற்றவங்களும் சொல்லுங்க. ஓகே, இப்ப நான் கேட்க போறது ஜோசிபா ஜெபா தான் ஆன்சர் சொல்ல போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி அப்ப ஆன்சர் சொன்ன அந்த ரூஃபினா ஷாரோக் கொஞ்சம் நீங்க வந்து அன்வைல் பண்ணுங்க. சார், வாட் ஆர் த டிஃபிகல்டிஸ் யூ ஃபேஸ்ட் when you solve this question? உங்களுக்கு என்ன குழப்பமா இருக்கு? இதை ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. சார் கொஞ்சம் டைம் எடுக்குது சார், டக்குன்னு திங்க் பண்ண முடியல. ப்ராப்ளம், நீங்க வந்து எப்படி திங்க் பண்ணீங்கறத மட்டும் சொல்லுங்க. இ வந்து 2ன்னு போட்டுட்டேன். ஓகே, யூக்கு 5 அதெல்லாம் கரெக்டா வந்துருச்சு. ஏக்கு வந்து 1 அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டேன். சரி, அந்த ஆல்பபெட்ஸ் மட்டும் கொஞ்சம் லெட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் இதா சார். இல்ல அதாவது ஈக்கு 2 யூக்கு 5 ஏக்கு 1 போட்டீங்கல்ல? ஆமா சார் போட்டீங்க. அப்போ அப்புறம் ஏன் ஆன்சர் வர மாட்டேங்குது உங்களுக்கு? சார் அதான் சார் கொஞ்சம் திங்க் பண்ணி டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல சார். இப்போ எந்த 2 லெட்டருக்காக நீங்க வெயிட்டிங்? அந்த RNM அது வந்து இல்ல ஆன்சர் வந்து சீன் இருக்குல்ல சார். சோ எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு நான் திருப்பி சொல்றேன், அதுக்குதான் நீங்க நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொல்றேன், இப்ப வரைக்கும் அவங்க போஸ்ட் பண்ணதுனால அந்த சி எப்படி வருதுன்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர அந்த ஏபிடியை பத்தி அவங்க பேசவே இல்லை. சரிங்களா? ஓகே, சோ நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி யாரு
நான் யார சொன்னேன்? ஜோசிபா ஜெபாவா? நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சார் அவங்க சொன்னது கரெக்ட் தான் சார். எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த லெட்டர்ஸ்ல இருந்து ஆல்ரெடி கொஸ்டின்லயே கோட் பண்ணிட்டாங்க சில லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வச்சு. எஸ். அது மூலமா நம்மளுக்கு வந்துட்டு இ வந்து 2ன்னு தெரிஞ்சுக்கலாம், யூ வந்துட்டு 5ன்னு தெரிஞ்சுக்கலாம், ஏன்னு வந்துட்டு 1 தெரிஞ்சுக்கலாம். மிச்சம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 லெட்டர்ஸ் ஏ அண்ட் கியூ. அந்த ஏ அண்ட் கியூ வந்துட்டு நம்ம கெஸ்ல தான் சார் சூஸ பார்த்து கெஸ்ல தான் சொல்லணும். ஏன்னா கொஸ்டின்ல வந்துட்டு எஜுகேஷன்ல ஏ இருக்குல்ல, ஏக்கு தான் மேட்ச் பண்ணிட்டாங்களா அவங்க? எஜுகேஷன்ங்கிற வேர்ட்ல ஏ இருக்கு. ஆமா சார். இ, யூ, ஏ 3க்கும் கண்டுபிடிச்சுட்டாங்க. கண்டுபிடிச்சாச்சு. என்னன்னு தெரியல எனக்கு அப்படிதானே? எஸ் சார். அது மட்டும் நம்ம கெஸ்ல எஸ். எப்படி கெஸ் பண்ணீங்க நீங்க? ஏன்னா அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு ஈக்குவல் டு 2 இ அப்படிங்கிற வேர்ட் 2ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப So எல்லாமே first இவ்வளவுதான் இருக்கு ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் யூ வந்துட்டு 5ன்னு தெரிஞ்சிருச்சு. சோ ஈக்குவல்ல வந்துட்டு 3வது லெட்டர் தான் யூ. சோ ஆப்ஷன்ல 3வதா இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு 5ஆ இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. வெரி குட். ஃபர்ஸ்ட் கிளாஸ். சூப்பர். அதாவது ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல டைரக்ட் மெத்தட் அப்படின்னா நம்ம இன்னொரு ட்ரிக் யூஸ் பண்ணலாம். அதுதான் கொஸ்டின். என்னன்னா எனக்கு தெரியவே இல்லை, கடைசி வரைக்கும் தெரியவே இல்லைன்னா அந்த கை கொடுக்கும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்க ஆப்ஷன்ஸை நீங்க பார்க்கணும். ஏதாவது நமக்கு மேட்ச் ஆகுதா, நமக்கு நம்ம யோசிச்சதுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா பார்க்கணும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா 51 ஒண்ணு வருது. அந்த 51 ஆப்ஷன்ல எங்க வருதுப்பா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இங்க மட்டும் தான் வருது. அப்ப கண்டிப்பா கியூக்கு ஆர் ஆகும், அந்த எல்லுக்கு எம்மாவும் இருக்குங்கிற முடிவுக்கு வந்துடலாம். வந்து நம்ம சீரா ஆப்ஷன் முடிவு பண்ணிடலாம். இப்படியும் ஒரு அப்ரோச் நீங்க பண்ணுங்க. சரிங்களா? உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இது ஒரு கைண்ட் ஆஃப் அப்ரோச். ரைட். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் அப்ரோச். நம்ம கத்துக்கிறது கொஸ்டின் அல்ல, அப்ரோச். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஓகே, இப்போ ஒரு புது ஆள் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க பேர் வந்து ஐ திங்க் விஜயசாந்தி, டி விஜயசாந்தி. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாமா டி எப்படின்னு சொல்லி? விஜயசாந்தி லைன்ல இருக்கீங்களா? லைன்ல இல்லையா அவங்க? சரி, நோ ப்ராப்ளம். அப்போ லீமா அஜித் லைன்ல இருக்கீங்களா? எஸ் சார். எஸ், சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு ஆன்சர் வந்ததா? எஸ் சார். சொல்லுங்க மேடம். சார் நீங்க லாஸ்ட் சம்முக்கு சொன்னதுல ஈஸியா ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க. லாஸ்ட் சொல்ல சொன்ன மாதிரி அந்த டச்சுக்கு வந்து சார் அதே இ லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறது இ தான். அதனால ஆப்ஷன் அப்படியே சூஸ் பண்ணிடலாம் சார். அதேதான் சேம். இது வந்து அங்க வந்து என்ன உங்களுக்கு வந்து அந்த 2 லெட்டருக்கு ஆன்சர் கிடைச்சிருக்காது, இதுல கிடைச்சிருக்கும். அவ்வளவுதான். இப்போ ஓக்கு வந்து ஏ அண்ட் யூக்கு வந்து பி, ஜிக்கு வந்து சி, டிக்கு வந்து இ, பி கொடுத்துருக்கா. ஸோ அதே மாதிரி நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கணும். டி அதே டிக்கு என்ன வரும், ஓக்கு என்ன வரும், யூக்கு என்ன வரும், ஜிக்கு என்ன வரும் போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா இஏபிசிடி வரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ட்ரை பண்ணி பாருங்க.
ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு மாடல். சரிங்களா? ஓகே. நான் ஆன்சர் எப்படி வந்து சொல்லலாமா? யாரு? ஜோசிபா ஜெபா சொல்லுங்களேன். சார் ஜஸ்ட் ஜம்பிள் லெட்டர்ஸ் தான் சார். ஜம்பிள் லெட்டர்ஸ். வெரி குட். சரி. அந்த ட்ரைங்கிற 3 வேர்ட தான் கோடிங் பண்ணதுல மாத்தி போட்டிருக்காங்க. அந்த குரூப்ஸ் அப்படிங்கறது தான் கொஞ்சம் ஜம்பிள் பண்ணி அடுத்த கோட் பண்ணிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற GROUPS இருக்கிறதே கொஞ்சம் ஜம்பிள் பண்ணி GOPRSU அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த GOPRSUங்கிறது எந்த லாஜிக்ல அது ஜம்பிள் ஆயிருக்கு? அதுதான் நமக்கு தெரியணும். அதுதான் அது தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட லாஜிக். சோ அதுதான் நம்மளோட அப்ரோச். சார் நான் என்ன கெஸ் பண்ணேன்னா எக்ஸ்டெண்ட் அப்படிங்கறது ஜம்பிள் பண்ணோம்னா அந்த ஆப்ஷன் 1 மட்டும் தான் அந்த லெட்டர்ஸ் இருக்குது, வேற எதுக்குமே அந்த லெட்டர்ஸ் இல்லங்கறனால அதை வச்சு கெஸ் பண்ணி போட்டேன். ஓகே சரி ஓகே. சோ வந்து நான் என்ன சொல்றேன்னா இப்ப TRY ட்ரைன்னு இருக்கா, எப்படி ஜம்பிள் பண்ணிருக்காங்க நான் சொல்றேன். TRY ட்ரை அப்படிங்கறத TRY அந்த 3 லெட்டரா பாருங்க, அத ஆல்பாபெட்டிக் ஆர்டர் படி நான் எழுதுனா எப்படி எழுதலாம்? RTY தான் எழுதணும். சோ ABCD வரிசையில ஃபர்ஸ்ட் R வரும், அப்புறம் T வரும், அப்புறம் Y வரும். கரெக்ட்டா? அதே மாதிரி குரூப்ஸ் அப்படிங்கறத GROUPS இருக்கா, சோ அத வந்து ஃபர்ஸ்ட் G வரும், அப்புறம் O வரும், அப்புறம் P வரும், அப்புறம் R வரும், அப்புறம் S வரும், அப்புறம் தான் U வரும். இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் T வருமா, அடுத்து 2 E வரும், அதுக்கப்புறம் N வரும், அதுக்கப்புறம் T வரும், அதுக்கப்புறம் X. சோ சிம்பிள்.
ஜம்பிள்டு வேர்ட்ஸ்ன்றது ஓகே தான், பட் அந்த லாஜிக் புரியணும். புரிஞ்சாதான் நம்ம இது வந்து ஓகே. ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸ் ஓரளவு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அது பேர் என்ன, நெருக்கமா இல்லாம, அதாவது 4 ஆப்ஷனும் பார்க்க ஒரே மாதிரி இங்க தெரியல, அதனால நம்ம கண்டுபிடிச்சோம். சம்டைம்ஸ் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கிறோமே, அதே இப்ப இந்த DEENTX மாத்தி 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 கொடுத்தாங்கன்னா உங்க லாஜிக் வந்து அந்த இடத்துல என்ன செய்யாது, ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்க இப்படி யோசிக்கணும். ஓகே. ஸோ ஜம்பிளா இருக்கு அப்படின்னா எப்படி ஜம்பிளா இருக்குங்கிறத நீங்க வந்து யோசிக்கனாலே ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ கோடிங் அண்ட் டிகோடிங் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. சரிங்களா?